ஒரு 10 பேர் ஆரம்பிச்ச இந்த போராட்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ லட்சக்கணக்கில் மாறிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் திரும்பி பார்க்க வச்ச இந்த நிகழ்வு தமிழனுடைய நிகழ்வு ஒரு சரித்திரத்துல மிகப்பெரிய வரலாறு படைச்சிருக்கிறதுன்னு உண்மை. வரலாறுன்றதை விட இனிமே தமிழ் மேல கைய வச்சா என்ன நடக்கும்ன்றத காமிக்க. இங்க நான் பேசுற விஷயங்கள் தம்பிங்க பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆரம்பிச்சவங்கலாம் இருக்காங்க, இளைஞர் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஒரு அம்மா நினைக்கிறாங்க, இவங்களோட குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க, அதை தான் நான் பேசுறேன். தவிர என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் எதுவுமே நான் பேசுறேங்க. ஐயா மோடி ஐயா வணக்கம். हिंदी சொன்ன நமஸ்தே. ரொம்ப மரியாதையா நிஜமா சொல்றேன் மோடி ஐயா, நாங்க மரியாதை கொடுக்குறோங்க. நீங்க ஒரே நாள்ல 2000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு நாங்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம் ஐயா. பேக் வாசல்ல லைனா போய் நிக்கிறாங்கல்ல ஐயா. உடனே பணம் எடுக்க முடியல, ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்ட முடியலனாலும் ஏன் சொன்னாரு, எங்க பிரதமர் சொன்னாரு, நாங்க ஏத்துக்கிறோம் ஐயா. இத்தனை கோடி மக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் ஐயா. எங்க கண்ணீரும் எங்க வழியும் உங்களுக்கு கேட்கல ஐயா. சரி சரி, நீங்க எல்லாம் சொல்றது என்ன? அப்புறம் இங்க இருக்கிற பிரதமர் ஐயா, முதலமைச்சர் ஐயா பன்னீர்செல்வம் ஐயா, இங்க இருக்கிற எல்லாம் அப்படின்னா நான் மறந்தாலும் என் மக்கள் பத்தி எப்படி எடுத்து கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் ஐயாங்களே, இங்க இருக்கிற எம்எல்ஏ ஐயாங்களே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அதனால ஒரு சில விஷயத்த நான் செஞ்சேன். ஏன்னா மீடியால வரப்போது லாரன்ஸ் மரியாதை எல்லாமே யாரையும் பேசிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா லாரன்ஸ் பேசுற எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ல அடிச்சுக்கிட்டால ஏன் அப்படி அடிச்சுக்கிறோம் நம்ம கேட்குறோம். நம்ம இங்கே அடிச்சு கொடுக்கணும். நம்ம விளையாட்டுக்காக போராடுறோம். நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசினாங்கன்ற இந்த மேடை நாகரிகம் தெரியாம அரசியல்வாதிக்கு போராடலாம். ஆனால் நம்ம போராடலாம், நம்ம மரியாதை தெரிஞ்சு போராடலாம். அதுக்கு தான் எல்லாரும் மரியாதை கொடுத்து பேசுவோம். ஸோ இத்தனை பேருடைய வழி இங்க 2 நாளாக சாப்பாடு இல்லை, அதை அட்ஜஸ்ட் பண்ணோம், எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஐயா. ஆம்புலன்ஸ் உள்ள வருது, எல்லாம் மயக்கடிச்சு விழுறாங்க. இது எங்களுக்கு பாதிப்பு இல்லை, உங்களுக்கு தான் பாதிப்புன்னு நாங்கள் சொல்றோம் ஐயா. மரியாதையா சொல்றோம். இதை பப்ளிக் பேச விட்டா என்ன சொன்னோம், வார்ன் பண்ணுவாங்க. நான்றதால கொஞ்சம் மரியாதை சேர்த்துக்கிறேன். பன்னீர்செல்வம் ஐயா, நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை இருக்கு, ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கீங்க நீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இந்த அடக்க ஒடுக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான். டீ கடையில இருந்து ஆரம்பிச்சு இப்ப முதலமைச்சர் நெஞ்சுக்கு வந்திருக்கீங்க. இந்த பதவி இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னு நினைச்சு பாருங்க. இப்போ நீங்க பார்க்க போது உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். இப்போ நானும் தானே டெல்லிக்கு ஓடுறேன். அவர் மனசுல ஒரு கேள்வி எழலாம். நானும் தானே டெல்லிக்கு ஓடுறேன், மற்றவங்க சொல்றாங்க நான் ஓடுறேன். நானும் தானே டெல்லிக்கு ஓடுறேன், மற்றவங்க சொல்றதெல்லாம் நானும் தானே செய்யறேன், கண்ணுங்களான்னு அப்படி கேட்கலாம். பட் நாங்கள் மற்றவங்கள போய் கேட்க முடியாது. நான் உன்னதான் கேட்பேன் தெரியுமா. அப்புறம் மோடி ஐயா, ஒரு சட்டம் சொல்றீங்க, ஒரு ரூல்ஸ் சொல்றீங்க, இதை இப்படி சட்டத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்றீங்க.
இதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாமே சொல்றேங்க ஐயா. ஓகேயா, நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்கள் முடிவை நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம். இது என் முடிவு இல்லை, மக்கள் முடிவு. மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் முடிவை நாங்கள் இங்கே சொல்கிறோம். இப்போ வந்து இந்த தடவை ஜல்லிக்கட்டை வந்து நடத்திட்டு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாங்கள் வந்து ரோட்லலாம் உட்கார மாட்டோங்க தலைவா. எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். தீர்வு வர வரைக்கும் இங்க இருந்து நாங்க நகர மாட்டோம். இது எல்லாரும் சொல்லிதான் நடக்குதுன்னு நீங்க நினைச்சா ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க இருந்து போவீங்களா நிரந்தர தீர்வு வராம? கேமராவை திருப்பணும். அந்த பக்கம் வச்சேன், கேமராவை திருப்பணும். கேமராவை திருப்பணும். பிரதர், கேமரா அப்படியே அந்த பக்கம் திருப்பணும். அண்ணா உட்காருங்க, 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 உட்காருங்க. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நாங்க விளையாடுறதுக்கு இப்ப போராடுறோமா? ஆமா, நாங்க விளையாடுறதுக்கு கூட போராடுறோம். என் புள்ள, என் பிள்ளையோட புள்ள, என் பிள்ளைக்கு புள்ள, என்னுடைய வம்சமே விளையாடணும். இங்க நாங்க போடுற விதை அதை இனிமே யாரு வந்தாலும் மாற்ற முடியாத அளவுக்கு சட்டத்தை கொண்டு வாங்கத்தான் ஐயா. சட்டத்தை கொண்டு வாங்க. தமிழ அதால மரியாதையோட கேட்குறோம், ரொம்ப அன்போட கேட்குறோம். முதல்வர் ஐயா, பிரதமர் ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்குறோம். நாங்க சொல்றத நீங்க இந்த முறை கேட்டே ஆகணும். சரி, ஓகே. டெய்லி டிவி எல்லாம் பார்க்குறோம். ஒரு 10 பேர் உட்காந்து இதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலான்னு. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்லாம் பேசிட்டுலாம் இருக்கீங்கல்ல. வேற எதுக்கோ சட்டத்தை மாற்றி அமைக்கிறீங்கல்ல. ஒருவேளை சட்டமே இல்லையா, ஒருவேளை சட்டமே இல்லைன்னு வச்சுங்களேன், ரூல்ஸே வந்து இப்படி இதை பண்ண முடியாது, இதுக்கு வந்து இந்த ஆக்ட் இருக்கு, அந்த இருக்கு, ரொட்டு. சரி, ஓகே, சாரி, இது இருக்கு, அது இருக்குன்னு என்ன வேணா நீங்க சொல்லலாம். ஆனா நான் ஒன்று சொல்றேன், எல்லா பெரிய தலையும் உட்காருங்க. தப்பான விஷயத்துக்கெல்லாம், தப்பான ஒரு விஷயத்துக்கெல்லாம் மாத்தி மாத்தி சட்டத்தை அமைச்சு என்னென்னவோ கருப்பு பணத்துக்கெல்லாம் என்னென்னவோ பண்றோம்ல. தமிழர் உணர்வுக்காக சட்டத்தையே மாத்து 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 மாத்து. சட்டத்தை ஏன் தெரியுமா மாத்த சொல்றோம்? மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்துக்காக மக்கள் இல்ல. ஆறு நாளா இங்க உட்காந்துட்டு இருக்கோம். வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்ன, ஓபிஎஸ் பிடிக்காத, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா? ஐயோ, ரொம்ப அமைதியா இருக்காரு, ரொம்ப அடக்கமா இருக்காரு, முதல்வரா இருந்தாலும் பின்னாடி போய் கை கட்டி இப்படி ஒதுங்கி நிற்கிறாரு. அந்த விஷயத்துல உங்களுக்கு பிடிக்கும் ஐயா, நிஜமா சொல்றேன். ஆனா எங்க மேல கையை வச்சு நினைச்சா நாங்க பொறுத்துக்க மாட்டோங்க. பேசுங்க ஐயா, எல்லாரும் பேசுங்க ஐயா. எங்களை விட அம்மா, ஐயா, அண்ணா, எங்க வலிக்கிறத விட உங்களுக்கு நிறைய வலி இருக்கு, எனக்கு தெரியும். நீங்களும் மண்டியை போட்டு குழப்பிக்கிறீங்க. நாங்க நிம்மதி இங்க எல்லாம் உட்காந்துருக்கோங்களா இல்லை. நான் போய் நேற்று ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். ஆனால் அப்புறம் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. தூக்கமே வரலைங்க, சத்தியமா சொல்றேன், தூக்கம் வரலைங்க. ட்ரிப்ஸை தூக்கி போட்டு காலைல வந்துட்டேன் நான்.
ஆனால் மற்ற அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நிஜமா தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? தூக்கம் போச்சு, தூக்கம் போச்சு, நிஜமா தூக்கம் அவங்களுக்கு தான் இல்லை. ஐயோ எலெக்ஷன் வருமே, ஐயோ பதவி போயிருமே, நிஜமா அது அவங்களுடைய ஆதங்கம். எல்லாருக்கும் ஒரு பெயின் இருக்கும். அவங்களும் கஷ்டப்படலன்னு நான் சொல்ல, நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஓடுன்னு டெல்லிக்கு ஓடுறீங்க, உங்களை புஷ் பண்ணி விடுறாங்க. அங்கே ஓடு, இங்கே வேணா, இங்கே ஓடி வரீங்க, அங்கே வேணா, எல்லாமே நீங்களும் பண்றீங்க. ஆனா சட்டத்தை எங்களுக்காக மாத்து, சட்டத்தை மாத்து, சரித்திரமா இத மாத்து, சரித்திரமா இந்த நிகழ்வை மாத்து, மாத்து மாத்து, சரித்திரமா மாத்து, மாத்து மாத்து, சரித்திரமா மாத்து. தமிழ் நான் சும்மா நினைச்சிட்டீங்களா? தமிழ் மேட்டர் சொல்லுங்க. நம்ம அசிங்கப்படுத்தி பேசினாங்கல்ல, இங்க 50 ரூபாய்க்கு விபச்சாரம் பண்ண வர பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சார் அவசர சட்டம் இயக்குனா எங்களுக்கு சார் ஏதாவது பண்ணிக்க சொல்லுங்க சார். சார் அவங்களாம் படிச்சுங்க, நாங்கள் படிக்காதுங்க சார். அவங்க தான் சொல்றாங்க சார். ஒரு நிமிஷம் சார், அவங்க சொல்றாங்க அவசர சட்டம் ஏற்றுக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், கூடி பேசிக்கிட்டோம், திட்டிக்கிட்டோம், என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு தேவை நிரந்தர தீர்ப்பு. ஒரே ஸ்டாண்டர்ட்ல தான் சார் நாங்கள் இருக்கோம். இந்த வீட்டை யாரு தெரியல, நான் தெரியாம கேட்கிறேன், யாரு? நாகரிகம் தெரிஞ்சவன் நானு இல்லைன்னு வச்சுக்கோ. ராயபுரத்துல பிறந்தவன். ரொம்ப மரியாதையா பேசுறேன். இவ்வளவு கஷ்டப்படுறேன் நாங்க. கொஞ்சமாவது இறங்கி வர பேசவே மாட்டாயா? நான் மீடியால பாக்குறேன். கொஞ்சம் கூட இலகன மனசே இல்லை உனக்கு. புத்தி இருந்தா தானே இலகன மனசு இருக்கும். தமிழ்நாட்டுக்கே சேலஞ்ச் பண்றாயா அவன்? தமிழ்நாட்டுக்கு சேலஞ்ச் பண்ணா என் பிரதமர் எனக்கு எவ்வளவு உறுதியா இருக்கணும்? என் முதலமைச்சர் உறுதியா இருந்தா தான் அவங்கிட்ட ஃபைட் பண்ணுவேன். நீங்க எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். தனி மனுஷன் ஒருத்தன் போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? தனிப்பட்ட மனுஷன் போய் இந்த பையன் போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? அவர் போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? முடியாது. எங்களுக்கு பவர் தேவை. எங்க பவர் யார் தெரியுமா? நாங்க ஓட்டு போட்டோம் பத்தியா, அதுதான் எங்களுடைய பவர். ஆனா இனிமே போடுவோமா? சப்போர்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டை வந்து நிரந்தரமா எடுக்கலனா, நான் சொல்ல பின்னாடி ஒரு நண்பர் சொல்லி கொடுங்க, சூப்பரா சொல்லுங்க. நீக்கலனா அடுத்து நீங்க ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? இதுக்கப்புறம் நம்ம பேச ஒண்ணுமே தேவையில்லை. புரிஞ்சிருக்கோம். ஒரு நிமிஷம் பிரசாந்த் எதை கேட்க நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் நான் பேசலப்பா, அங்கதான் வந்துட்டேன். பொறுக்கின்னு சொல்லிட்டாரு ஐயா. ரொம்ப மரியாதையோட உங்ககிட்ட கேட்கிறேன், பொறுக்கின்னு நீங்க சொல்லாமா? பொறுக்கி சுப்பிரமணியம் அவங்க போட்டோ இருக்கு, இறக்கிடுங்க. தனிப்பட்ட மனுஷன் நாங்கள் யாரும் இது வந்து பார்லிமெண்ட்ல அரசியல் இறக்கு தம்பி. நம்ம அவ யார் போட்டோ, பிரதமர் போட்டோவை யார் போட்டோ நான் காமிக்க மாட்டேன். எங்களுக்கு தேவை எங்கள் மாடு போட்டோ தான் காமிப்பேன். சுப்பிரமணிய சாமி பொறுக்கின்னு சொன்னேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்க நிறைய கேஸ்ல இருக்கிற விஷயமா பொறுக்கி பேசிக்கன்னு சொல்லுங்க. நல்லா பொறுக்கிதான் சார். உனக்கு தெரியுமா 6 நாளா
ஒருத்தன் குடிக்கல, ஒருத்தன் தம் அடிக்கல. என் தமிழன் தெரியுமா? பஸ்ஸில் பொம்பளை சீட்டு, ஆம்பளை சீட்டு தனித்தனியாக பிரிச்சுலாம் இருப்பான். இங்கே என்ன சீட்டு இது? 2 மாச குழந்தையிலேருந்து 60 வயசு கிழமை. தனி ஒரு பெண் எப்போ இரவில் தனியாக வராளோ அதுதான் மிகப்பெரிய சுதந்திரம்னு சொன்னால அதுக்கு எதிர்த்து காத்துடா. இது எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குது. இது இந்த நிகழ்வு. எத்தனை தங்கச்சிங்க? பார், எத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இதை விட ஒரு சுதந்திரம் வேணுமா? என் மக்களுக்கு தெரியும் எது எப்படி மரியாதை கொடுக்கணும், எதுக்கு மரியாதை கொடுக்கணும். இங்க பாருங்க, ஒரே நிமிஷம். எல்லா கேர்ள்ஸும் எழுந்துட்டாங்க. கண்ணுங்களா, பாய்ஸ் உட்கார், கேர்ள்ஸ் மட்டும் எழுந்துரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ சொல்லுங்க. இத்தனை பொண்ணுங்க வந்திருக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க என்னன்னோ பிளான் பண்ணலாம் பண்ணுவீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கா யாருக்காவது ஏதாவது ஆயிருக்குன்னு? இல்ல. ஏன்னா பண்பாடு எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். கல் தோன்றா மண் தோன்றா முன் தோன்றியது தமிழ். எங்க தாய் கூட விளையாட வேணும்னு சொல்றீங்க. என்ன தெரியும் உங்களுக்கு சொன்னல, அது மீடியால பதிவு பண்றேன். அங்க பாரு, அந்த கை குழந்தைய பாருங்க. பால் குடிக்கிற பாலை கூட குடிக்க மறக்காம வயசு. அது பாருங்க, கை குழந்தைக்கு பாலை எடுத்துட்டு வந்தாலும் இங்க கொடுக்குறாங்க. தாய் பாலை இங்கே உட்காந்து கொடுக்குறாங்களாயா? இதை விட வேற நாங்க என்னையா பண்ணுவோம்? தெரியுங்களே. அப்புறம் ஒரு பொருள் கூட திருட்டு போல. யாருன்னா திருநா எடுத்து வந்து கொடுத்துறாங்க. நேற்று ஒரு குழந்தை காணாம போச்சு, எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டாங்க. குழந்தை எடுத்து இங்க பாரு, காணாம போன குழந்தை வந்துச்சு. வேற எங்க போய் எடுத்துட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க தமிழ்காரன் கொடுக்க முடியும். இன்னொன்னு தெரியுங்களா, எல்லாரும் திருநங்கைன்னு கூட்டு இருந்தாங்கல்ல, இங்க திருநங்கைகள் வந்து வேலை பண்ணாங்க. வாங்கடா மேல, நீ வாடா, இந்த பொண்ணு பாரு. என்ன இந்த பொண்ணுலாம் பாருங்க, அப்படியே வெளிஞ்சிட்டாங்க 6 நாள்ல. அவங்களாம் இனிமே நாங்க திருநங்கைன்னு கூட மாட்டோம். இங்க நிறைய மாற்றங்கள். இந்த மண்ணில் இருந்து மெரினா மண் என்ன புண்ணியம் மண்ணுதோ தெரியல, இது தமிழ் மண். ஸோ திருநங்கைன்னு கூட்டிருந்தோம், இங்கே நாங்கள் பேர் வச்சோம். இனிமே தமிழ் நங்கை. ஸோ நிறைய மாற்றங்களுக்கு உருவான இந்த நிகழ்வு நிறைய மாற்றங்களை உருவாக்கும். இங்கே வந்து நாங்கள் வேற எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது, ஏன்னா டைவர்ட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு நிறைய வழி இருக்கு. ஏன் எனக்குள்ளேயே நிறைய வழி இருக்குங்க. அடுத்தது நான் என்ன தெரியுமா வரப்போறேன், பெத்த தாயை எடுத்துட்டு போய் அனாதாசிரமத்துக்கு விடுறாங்கல்ல, அதை பற்றி வரப்போம். அது நான் இப்போ இல்லை, நிறைய இருக்கு. குப்பை இருக்கு. நாங்கள் லாரி போயிட்டு போகும்போது டஸ்ட் இப்படி தான் மூடிட்டு தான் போகிறோம். நைட்லேயே எல்லாம் குப்பை எடுக்கணும், டேல எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது, அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ரோட்டுக்கு வரும்னு நினைக்காதீங்க. ஒரு சிலர் பேசும்போது சொல்கிறாங்க
நாங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கெல்லாம் ரோட்டு கூட்டுக்கிட்டே இருப்போன்னு எங்கள் தமிழ் மக்களுக்கு தெரியும். சிஎம்க்கும் பிஎம்க்கும் சும்மா சும்மா தொல்லை கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அடிக்கடிலாம் நாங்கள் கூட மாட்டோம், அது அவங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் வருவாங்க. அடுத்த பிரச்சனைன்றது விவசாயம் நினைக்கிறேன். இது நான் சொல்லப்பா, விவசாயம் போது நாங்கெல்லாம் மறுபடியும் என்னப்பா இதை வளர்க்காதீங்க ப்ளீஸ். மறுபடியும் வந்து இந்த கூட்டத்தை கூடி விவசாயிக்காக பேச வேண்டிய நிலைமையை வச்சிடாதீங்க. உயிரெல்லாம் போயிட்டு இருக்கு. ஐயா முதல்வர் ஐயா, பிரதமர் ஐயா, எல்லாருடைய சார்பாகவும் இந்த மேடை மரியாதையான மேடைன்றதால ரொம்ப மரியாதையாக கேட்டுக்கிறோம். ஜல்லிக்கட்டை அவுத்து விட்டுருங்க, நிரந்தரமாக அவுத்து விடுங்க. நிரந்தர தீர்வு எங்களுக்கு தேவை. வாடிவாசல் திறக்கும் வரை, வாடிவாசல் திறக்கும் வரை, வாடிவாசல் திறக்கும் வரை. கேமரா சலங்களை திருப்புங்க. வாடிவாசல் திறக்கும் வரை, வாடிவாசல் திறக்கும் வரை, வாடிவாசல் திறக்கும் வரை. இந்த பக்கம் அப்படியே அந்த வாடிவாசல் திறக்கும் வரை, வாடிவாசல் திறக்கும் வரை.